வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேலியிருக்க பயமே சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கு இருக்கக்கூடிய சஷ்டி திதியில் எப்படி வழிபடுன்னு தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ. முதல் முறையாக வேலியிருக்க பயமே சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? நீங்கள் ஜோதிடத்தில் பார்க்க விரும்பிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான தெளிவான ஜோதிட தகவல் மற்றும் பரிகாரத்தை சொல்லப்படுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமை தாங்க கடன் சுமை. இந்த கடன் பாரத்தை தலையில் வைத்து சுமக்கவும் முடியாமல் கீழே இறக்கி வைக்கவும் முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வரீங்க. நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு, சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு தவிப்பவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எந்த நேரமுமே மனதுக்குள்ள கடன் பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இதனால் ஆரோக்கிய பிரச்சனையும் வந்துடுங்க. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனையால் ஆயுசும் குறைந்து வருதுங்க. உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குதா? இந்த தேய்பிரை சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செய்து பாருங்கள். அடுத்த சஷ்டி திதிக்குள்ள கடன் இருந்த இடமே தெரியாமல் போயிடுங்க. மாலையில் சஷ்டி திதியில் உங்கள் வீட்டிலையே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. பூஜை அறையை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்காலால் அலங்காரம் செய்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகருடைய திருவுருவ படத்துக்கு சந்தனம் குங்குமம் இட்டு செவ்வரளி பூக்களை கட்டாயம் வச்சு வழிபடணும். செவ்வரளி பூ வாங்குவதற்கு பணம் காசு பார்க்காதீங்க. 10 ரூபாய் கூட குறிய இருந்தாலும் செவ்வரளி பூவை வாங்கி முருகப்பெருமானுக்கு வைத்து விடுங்க. சிவப்பு நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா முருகனை வேண்டி 11 ரூபாய் தாங்க காணிக்கையாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த முடிச்சே உள்ளங்கையில் வைத்துக்கோங்க. முருகா, என் கடன் அடைக்க நீதான் வழியை காட்ட வேணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த காணிக்கையை முருகப்பெருமானுடைய பாதங்களே வைத்திடுங்க. முருகனுக்கு உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியம் வைத்துவிட்டு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பிரார்த்தனை செய்து வழிபடுங்க. இறுதியாக கற்பூர ஆராய்ச்சி காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் இந்த முடிச்சை எடுத்துட்டு போங்க. முருகனுக்கு மனதார வேண்டிக் கொண்டு 2 விளக்கை போட்டு முடிச்சை அந்த முருகனுடைய உண்டியில் போட்டுடுங்க. முடிச்சை உண்டியில் போட்ட விட்டு, முருகா, என் கடன் சுமை தீர வேண்டிய வேலை உன்னுடையதுங்க, முயற்சிகளை நான் மேற்கொள்வேன்னு முருகனிடம் மனதார வேண்டிக்கோங்க. கடன் சுமையிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என முருகனை முழுமையாக நம்பி வழிபாடு செய்து விட்டு திரும்பி வாங்க. கடன் அடைப்பதற்கு உண்டான அத்தனை வழியுமே பார்த்தீங்கன்னா கடகடன்னு உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. கடனை எல்லாமே நீங்கள் சீக்கிரம் அடைத்து விட்டு மன நிம்மதியும் பெறுவீங்க. முழு நம்பிக்கையில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. முருகனே உங்களுக்கு துணையாக வந்து நிற்பார். முருகனை வழிபடும் போது ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு ரூபமாக காட்சியளிக்கிறாரு. அந்த முருகனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் ஏற்படுன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க. திருச்செந்தூர், ஆண்டாள் குப்பன்னு, திருக்கண்டியூர் ஆகிய தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாலசுவாமி திருவுருவத்தை தரிசிக்கலாங்க. இந்த முருகனை வழிபடுவதன் மூலம் பார்த்திங்கன்னா உடல் குறைபாடுகள் அகன்று சக்தி கொண்டவராக மாறுவீங்க. இதுவரை வழிபடுபவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறந்த உடல் நலமும் கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தேவசேனாதிபதி தாங்க. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அமைந்த முருகப்பெருமான் கோவிலில் கர்ப்பகிரக மாடம் ஒன்றில் பார்த்திங்கன்னா இந்த திருவடியை நீங்கள் பார்க்கலாங்க. இவரை வழிபட்டிங்கன்னா மங்களகரமான வாழ்வு உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குமரக்கோட்டம், ஆனூர், பாகசாலை, சிறுவாபுரி ஆகிய இடங்களில் பிரம்மா சஸ்தா திருக்கோலம் கொண்டு காட்சியளிக்கிறாரு. இவரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா எல்லா வகையான வித்தைகளுமே கைவர பெறுவீங்க. சகலவிதமான கலை அறிவும் கை கூடுங்க. கல்வியில் தேர்ச்சி கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கந்தசுவாமி திருவுருவத்தை வழிபடுவதன் மூலம் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி பாலதண்டாயுதபாணியில் திருவடிவம் இதுங்க.
இவரை வழிபாடு செய்வதால் சகல காரியங்களும் முற்றியாகுங்க. கஜவாகனர் யானை மீதோ யானை அருகிலோ வைத்தபடி அருளக்கூடிய முருகப்பெருமானை தான் கஜவாகனர்னு சொல்வான். திருமுருமுகல், மேல்வாடி, சிதம்பரம் நடராஜ கோவில்களில் இடங்களில் எந்த வடிவத்தை நீங்கள் பார்க்கலாங்க. இவரை வழிபடுவதன் மூலம் பார்த்திங்கன்னா துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடிடுங்க. திருநெல்லிக்கல்லி, திருக்குறங்குடி, திருநெல்லிப்பள்ளி ஆகிய இடங்களில் இவரது திருவுருவம் காணப்படுது. இவரை வழிபட்டிங்கன்னா துன்பங்கள் விளங்கி மனஞ்சஞ்சலத்திலிருந்து விடுபடுவீங்க. குங்குமகோணத்தில் பார்த்திங்கன்னா கும்பேஸ்வரர் ஆலயம், தாராசுரம் ஐராதீஸ்வரர் ஆலயத்திலும் இவரது திருவுருவம் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருவுருவத்தில் காட்சி அளிக்கிறாரு. இவரை வழிபடுவதன் மூலம் பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் வந்து சேருங்க. கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இவரை வழிபடுவது விசேஷமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. குமரராக பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஆகிய சிறிய குன்றின் மீது இருக்கக்கூடிய குமரகோவிலில் இவரை திருவடிவம் இருக்குதுங்க. இதே போல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவருக்கு பஞ்சலோக விக்கிரகமும் இருக்குது. இவரை வழிபட்டினா ஆணவம் அடியோடு நீங்கிடுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவிகாபுரி ஆலயத்தில் சேனனி திருவுருவத்தில் காட்சியளிக்கிறாரு. இவரை வழிபடுவதன் மூலம் பகையழிங்க, போட்டிகளில் வெற்றி கிடைக்கும், பொறாமை விலகிடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சரவண பவர் தாங்க. சென்னிமலை, திருப்போரூர் ஆகிய இடங்களில் இந்த திருவுருவ வடிவத்தை நீங்கள் காட்சியளிப்பார். தன்னை வழிபடும் அடிவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மங்களம், ஒளி, கொடைன்னு, சத்விகன்னு, வீரம் முதலிய குணங்களை அளிக்கக்கூடியவராக கடவுளுடைய உண்மை நிலையை உணர்த்ததாங்க வல்லதுமான ஜோதி வழிபாடு மட்டும் சொல்லுவாங்க. உண்மையும் கூட தாங்க. கடவுளின் வடிவம் தாங்க ஜோதி வடிவம். அருப்பெருஞ்சோதி சுடரான முருகனை வழிபட அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தம் தாங்க. பொழுது எழுந்து ஒரு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி தீபத்தின் முன்னாடி அமர்ந்து ஓம் முருகா என்றோ, ஓம் சரவணபவா என்றோ, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி என்றோ, ஓம் சரவண ஜோதியோ நமோ நமன்னு முருகப்பெருமானுடைய நாமங்களை மனமுருகி சொல்லி பூஜித்திட வேண்டுங்க. வாழ்வில் ஒரு முறையாவது இப்படிப்பட்ட புனிதமான வழிபாடாகிய ஜோதி வழிபாட்டில் ஒருவன் செய்து வருவானானா அவன் செய்த அந்த ஒரு வேளை ஜோதி வழிபாட்டின் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான விரதம் இருந்து 100 ஆண்டு தவம் செய்ததுக்கான ஒப்பான தவ பயனை பெறுவார்னு சொல்வாங்க. வேறெந்த விதமான விரத முறை வழிபாட்டிலும் வெளிப்படாத முடியாத முருகப்பெருமான இந்த ஜோதி வழிபாட்டில் ஏற்றும் ஜோதி ஒளியிலேயே நமக்கு காட்சியளிப்பார். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்லே 3 விரதங்கள் சிறப்பாக சொல்லப்படுதுங்க. வார விரதம், நட்சத்திர விரதம்னு, திதி விரதம்னு 3 விரதங்கள் இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமைகளை அனுஷ்டிப்பது மிகவும் சிறப்புங்க. நட்சத்திர விரதம்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது. திதின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியில் அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்க. வார விரதம் கிரகங்களுடைய செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவங்களோ, பூமியினால் தீராத பிரச்சனைகளை உள்ளவங்களோ செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா விரைவிலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் படிப்படியாக குறைந்துடுங்க. விரதம் இருக்கும் முறை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் எழுந்து நீராடி விடுங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபடணும். பிறகுதாங்க வீட்டுக்கு திரும்பி வந்து வெறும் பால் இல்லைன்னா பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளுங்க. கந்தசஷ்டி கவசன்னு, கந்தகுரு கவசன்னு முருகப்பெருமானுக்கு உரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாங்க. மாலை 6 மணிக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு போய் வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து 9 வாரங்கள், அதாவது 9 செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருந்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி விடுங்க. சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா தேவரையினுடைய ஆரம்பத்தில் 6வது நாள் வரை கந்த சஷ்டி விழா காலத்தில் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய விரதங்கள். விசேஷ நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. முருகனுடைய வேல் பார்த்தீங்கன்னா சக்தியினுடைய புனித சின்னமாக சொல்லுவாங்க. இயலாதவங்களுக்கு அன்னதானம் அளிப்பது முருகப்பெருமானினுடைய அருளை பெற்று தருங்க.
ஏழைகளுக்கு தங்களால் முடிந்த தானம் செய்வதன் மூலம் முருகனுடைய மனதையும் குளிர வைக்க முடியுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.